திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தங்கமயமாக ஒரு காலத்திலும், வெள்ளி மலையாக ஒரு காலத்திலும், செம்பு மலையாக ஒரு காலத்திலும், இப்பொழுது மண்மலையாக இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை உலகத்தில் இருக்கக்கூடிய ஞான தபோதனர்களை வா என்று அழைக்கிறது. ஒரு மனிதன் எண்ணமற்ற நிலைக்கு போனால் அவன் 14 லோகத்திலேயும் சகல சௌபாக்கியங்களை பெற முடியும். திருவண்ணாமலை அப்படி ஒரு அற்புதமான சேத்திரம். ஒரு மனிதன் இறைவனை நெருங்குவதற்கு 7 நிற கோபுர வாசல்கள் மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். முதல் வாயில் ராஜ வாயிலில் அவன் குனிந்து செல்லுகின்ற பொழுது அவன் உடம்பிலே இருக்கக்கூடிய சூரிய நாடி இயங்க ஆரம்பித்துவிடும். கொடியேற்றுவதற்கு முன்பு தேவதைகளை ஆவாகனம் செய்வது என்பது கல்பம் அப்படின்னு சொல்வார்கள். இந்த சடங்குகளின் மூலம் கோவில் கொடிமரங்கள் சக்தி மிக்கவைகளாக மாறுகின்றன. இத்தகைய மரத்தில் கொடியேற்றுவது இறைவன் படிப்பு தொழிலை குறிப்பதாக சொல்கிறது. ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய சக்தி கோபுர விமான கலசம் வாங்கும். கோவில் கொடிமரம் என்பது கற்ப கிரகத்திற்கும் கோபுர விமானத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கொடிமரத்தில் இருக்கிற சக்தி கொடி ஏற்றப்பட்டவுடன் அளவுக்கு அதிகமான பேராற்றல் நமக்கு கோவில் மூலியமாக, கொடிமரம் மூலியமாக அந்த ஊர் முழுவதும் பரவ ஆரம்பித்துவிடும். அப்பொழுதுதான் எல்லா பிராணிகளும் அவைகளுக்கு இருக்கிற நோய் நொடிகளும் தீர்கின்றது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்பலி வேணியன், அலையில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவான். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை உமையால் ஓடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை திகழ மன்னார்ந்தன அறிவித்தரள் மலலை முல அதிரும் அண்ணாமலை தொழுவார்க்கு வலுவா வண்ணம் அருவே. திருவண்ணாமலை ஒரு புண்ணியமான சேத்திரம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். தங்கமயமாக ஒரு காலத்திலும், வெள்ளி மலையாக ஒரு காலத்திலும், செம்பு மலையாக ஒரு காலத்திலும், இப்பொழுது மண்மலையாக இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை உலகத்தில் இருக்கக்கூடிய ஞான தபோதனர்களை வா என்று அழைக்கிறது. ஞானம் என்றால் அறிவினுடைய விசாலத்தன்மை. கற்றுக்கொள்ளாமலேயே பல விஷயங்களை தவத்தின் வழியாக தேர்ந்து கொள்வது, தெய்வ நிலையை அடைவதற்கு முன்ன உள்ள நிலை என்பது ஞானத்தை குறிக்கிறது. ஒரு மனிதன் தாட் ப்ராசஸ் அற்ற நிலையில், எண்ணமற்ற நிலைக்கு போனால் அவன் 14 லோகத்திலேயும் சகல சௌபாக்கியங்களை பெற முடியும். அதாவது ஒரு சித்தனாக, யோகியாக, ஞானியாக முடியும். திருவண்ணாமலை அப்படி ஒரு அற்புதமான சேத்திரம். அருணாசல புராண மகாத்மியம் என்று சொல்லுகிறது. இந்த மலையிலிருந்து வெளிப்படுகின்ற ஆனந்த அதிர்வுகள், கதிர்வீச்சுக்கள் அங்கே அந்த மலையை சுற்றியிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களை தருகிறது. இகபர சௌக்கியம். அந்த திருக்கோவில் இந்த 2025 கார்த்திகை மாதம் தீப ஒளி மின்னக்கூடிய காலம். அந்த தீப ஒளியினுடைய அடிப்படையில் திருவண்ணாமலை சேத்திரத்திற்குள் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுடைய திருவிழா விசேஷங்களில் விநாயகர் வழிபாட்டோடு கொடி ஏற்றுதல் என்கின்ற ஒரு புண்ணிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. என் அன்பிற்கினிய சொந்தங்களே, அருணாச்சல பெருமக்களே, அதாவது சொந்த பந்தங்கள், சிவ சொந்தங்கள், அகில உலகத்தை எல்லாம் காத்தருளக்கூடிய ஈசன் அங்கே அர்த்தநாரீஸ்வரராக அங்கே உள்ளே இருக்கிறார். மூலதோர் சிவலிங்கம். மலையே சிவலிங்கமாக இருக்கிறது. மலையே சிவமயமாக இருக்கிறது. ஆக அவருடைய பேரருளை வேண்டுமானால் அவன் திருவடி சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஒரு கோவில் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வாயில் படி, அந்த வாயில் படியை பெரும்பாலான பக்தர்கள் தொட்டு வணங்கி கொண்டு செல்வார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இறைவனுடைய ஆலயத்தினுடைய வாயில் என்பது சாதாரணமானதல்ல. அங்கு அது வைகுண்டம் போன்று, கைலாயம் போன்று, அங்கே சக்தி லோகம் போன்று அதன் வாயில் 2 வாயில் காவலர்கள் இருப்பார்கள். 8000 ஆண்டு யோகத்தில் இருந்தால் மட்டும்தான்
இறைவனுடைய திருவாலயத்தில் வாயில் காவலராக இருக்க முடியும். இதில் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை நான் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்தன் வாசல் படியை குனியும் பொழுது முதலில் அவனிடம் ஒரு பணிவை ஏற்படுத்துகிறது. வாசல் படியில் மிதித்து செல்ல மாட்டார்கள், தாண்டுவார்கள். 7 நிலை கோபுரம் இருக்கும், பிரதானமான 7 நிலை வாசல்களை தாண்டித்தான் முன்மண்டபத்தை தொட்டு இறைவனுடைய கருவறையை நாம் போய் நிற்க முடியும். கருவறைக்குள் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் தான் நாம் பக்தர்கள் என்று இறைவனை வணங்க முடியும். ஆக முதலில் ஒரு மனிதன் இறைவனை நெருங்குவதற்கு 7 நிற கோபுர வாசல்கள் மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். முதல் வாயில் ராஜ வாயிலில் அவன் குனிந்து செல்லுகின்ற பொழுது அவன் உடம்பிலே இருக்கக்கூடிய சூரிய நாடி இயங்க ஆரம்பித்துவிடும். படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கை விரல்களாய் நாம் நெற்றியில் புருவ மத்தியில் வைத்து ஆங்க சக்கரத்தின் மீது வைத்து அழுத்த வேண்டும். அப்படி அழுத்துகின்ற பொழுது நம் உடம்பில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் வெளியேறிவிடும். அதாவது நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஆரா என்று சொல்லக்கூடிய ஒளி அடுக்குகளில் தொற்றிக்கொண்டு நமக்கே தெரியாது உணர்வற்ற நிலையில் சில பூத பிரேராதிகள் தீய சக்திகள் எல்லாம் தொற்றிக்கொண்டு வருவதெல்லாம் நமக்கு சூரியனுடைய ஆற்றலை அழுத்துகின்ற பொழுது உடம்பில் இருந்து ஒரு புது வெள்ளமானது கிளம்பி அது தீய சக்திகளை விரட்டுகிறது. அதோடு நம் தெய்வ சன்னதிகளில் இருந்து வரும் அருளான ஆனந்த அதிர்வுகளை மிக எளிதாக நமக்குள் கிரகிக்க செய்யும். அந்த சூரிய நாடியை நாம் நம்மளை அறியாமல் செய்கிறோம். எனவே நீங்கள் அடுத்த தடவை கோவிலுக்கு போகும்போது படிகளை வலது கையால் தொட்டு உங்கள் புருவ மத்தியில் சற்று அழுத்தம் கொடுத்து பாருங்கள். அதைதான் விளையாட்டாக வைணவத்தில் சொல்வார்கள். எல்லா ராஜகோபுரத்திலையும் கீழே அந்த படிக்கட்டில் கருங்காலான செய்யப்பட்ட படிக்கட்டில் ஒரு பத்மம் இருக்கும். அந்த பத்மம் என்பது அந்த நேரத்தில் நரசிம்மர் அங்கு வாசம் செய்கிறார். 24 மணி நேரமும் நரசிம்மர் அங்கு வாசம் செய்கிறார். உங்களுக்கு தெரியும், நரசிம்மர் துஷ்டனை நிக்கிரகம் செய்தவர். அப்படிப்பட்ட நிலையில் அந்த இடத்தில் நாம் அதை தாண்டுகின்ற பொழுது அந்த நிலைப்படி அடியில் இருந்து ஒரு சக்தியானது நம் கால்களின் வழியாக அதற்குள் புகுந்து நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை அதன் வழியாக உள்ளே செல்கிறது. நன்றாக கவனியுங்கள். ஒரு கோவிலுடைய அருள் ஆற்றல்கள், பாதுகாப்பு சக்திகள் உள்ளே வரும் பக்தனை அவனுக்குள் தொட்டு வரும் கூடிய தீயவைகளை விரட்டும் பொருட்டு, அவனை ஞானியாகும் பொருட்டு, அவனை உயர்ந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் அவனுடைய சக்கரத்தில் மூலாதார சக்கரத்திற்குள் அந்த ஆற்றல் புகுகின்றது. அது மனிதனை புத்துணர்ச்சியாக்கி புது பொலிவுடன் மாற்றுகிறது. இப்போ பாருங்கள், உள்ளமும் உடலும் சிலிர்க்க நாம் அடுத்த காலடி எடுத்து வைத்ததும் நம் கண்களுக்கு கொடிமரம் தென்படும். ஆலய கொடிமரத்துக்கும் மிகப்பெரிய தத்துவங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் ஆலயங்களில் கொடிமரம் வைத்திருந்த பழக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழக்கத்தில் இருந்தது பல உதாரணங்களோடு தெரிகிறது. கோவில் திருவிழா தொடங்கும் போது அந்த சமயத்தில் கொடியேற்றம் நடந்ததை சங்க இலக்கியமான பட்டினப்பாலையிலும் மலர்மணி வாயில் பலர் கொடியும் என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது காடுகளில் சில மரங்களில் கொடி சுற்றி படர்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அதிலிருந்து தான் கொடியேற்றும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. பல்வேறு நடைமுறைகளாக மாறி இன்று துவஜஸ்தம்பம் என்று அழைக்கும் நிலைக்கு அது வளர்ந்திருக்கிறது. இது ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், இந்த கொடிமர தத்துவத்தையும் திருவிழாவையும் ஏன் கொடியேற்றுகிறார்கள் என்பதை பற்றியும் விவரமாக உங்களுக்கு இந்த பகுதியில் விளக்குகின்றேன். நம்ம உடம்பில் முதுகெலும்பு என்பது கொடிமரம் போன்றது. அந்த முதுகு தண்டுவடத்தில் 32 கட்டுகள் இருக்கிறது. அது வளையங்களாக இருக்கிறது. அதே போலவே கொடிமரத்திலே 32 வளையங்களுடன் கோவில் கொடிமரம் அமைந்திருக்கும். நம் முதுகுத்தண்டில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கை எனப்படும் 6 ஆதாரங்களும், இடை, பிங்களை, சுழுமுனை என்று 3 நாடிகளும் அமைந்திருக்கிறது. பொதுவாக இடை பிங்களை வழியாக செல்லும் பிராணவாயுவை சுழிமுனை எனும் நடுநாடியில் நிறுத்தி
இறைவனை தியானிக்க வேண்டும் என்று யோக சாஸ்திரம் சொல்கிறது. இதனால் மனம் ஒருநிலைப்படும். அதுக்கு தான் நாடி சுத்தி பிரடயாமம் என்று சொல்வார்கள். இந்த அடிப்படையில் தான் கொடிமரம் அமைக்கப்படுகிறது. கொடிமரம் ராஜகோபுரத்தை விட அதிக உயரமாக இருக்காது. அதே சமயத்தில் கருவறை விமானத்துக்கு நிகரான உயரத்துடன் இருக்கும். கருவறையில் இருந்தும் ராஜகோபுரத்தில் இருந்தும் எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு உயரத்தில் கொடிமரம் அமைக்க வேண்டும் என்பதற்கு பல விதிகள் உண்டு. இது கோவிலுக்கு கோவில் மாறுபடக்கூடிய தன்மை உண்டு. இப்போ பாருங்கள், இதன் அடிப்பகுதி அதாவது பெரும்பாலும் கொடிமரத்தில் 1/5 பூமிக்குள் இருக்கும்படி அமைப்பார்கள். இதன் அடிப்பகுதி அகலமாகவும் சதுரமாகவும் இருக்கும். இதற்கு சமபீடம் அப்படின்னு பெயர். இது சதுரபாகம் அப்படிங்கிறது அங்கே கீழே படைப்புத்தன்மையுள்ள பிரம்மா இருக்கிறார். அப்போ வேதாத்மனாய வித்பகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லுது வேதம். ஆக அதற்கு மேலே எண்கோண பகுதியான காத்தல் தொழிலுக்குரிய நாராயணன் அஷ்டம் 8. அப்போ அதற்கு மேல் உள்ள நீண்ட ருத்ரபாகம் அது சம்ஹார தொழிலை குறிக்கக்கூடியதாகவும் சிவனை குறிக்கக்கூடியதாகவும் அமைகிறது. அடுத்தபடியாக கொடிமரம் என்பது அவர்கள் மேற்கொள்ளும் 3 தொழில்களையும் உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாக திகழ்கிறது. இவ்வளவுதான் லாஜிக். இப்போ கோவிலில் நுழைந்த உடனே நம்முடைய வாழ்வின் 3 முக்கிய அம்சங்கள் நமக்கு உணர்த்தப்படுது. படைத்தல், காத்தல், அழித்தல். அதாவது கிரியேட்டிவிட்டி என்பது படைத்தல் தொழிலை குறிக்கிறது. G ஃபார் காட் அப்படின்னு சொல்கிறோம். O ஃபார் ஆப்ரேஷன், D ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். G ஃபார் ஜெனரேஷன், உற்பத்தி செய்யக்கூடிய தன்மைக்கு நம்ம உடம்பில் குறைவு இருந்தால் அந்த இடத்திற்கு போன மாத்திரத்தில் நம்முடைய படைப்பு தொழில் கிரியேஷன்ஸ் உருவாக ஆரம்பித்துவிடும். நம்மளிடத்தில் இரட்சகத்தன்மை குறைந்திருந்தால், நாம் மற்றவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு எண்ணம் இருந்தால், அது குறைவாக, அந்த சக்தி குறைவாக இருந்தால் அந்த இடத்திற்கு போனால் அது ஆக்டிவேட் ஆகிடும். ருத்ரம் என்றால் எதை ஆக்க வேண்டும், எதை காப்பாற்ற வேண்டும், எதை அழித்து மாற்ற வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த குணம், பண்புகள் எல்லாம் ருத்ரனிடம் இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆக கொடிமர உச்சியில் 3 பட்டைகள் போன்று ஒரு ஏர் பலகை இருக்கும். கொடிமர உச்சியில் இதுதான் திஷ்டி பலகை என்று சொல்வார்கள். சிறு சிறு மணி கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். கோவில் உள்நோக்கியபடியே இருக்கும். சில கோவில்கள் 3 பட்டைக்கு பதில் 1 பட்டையே இடம்பெற்றிருக்கும். மணி தொங்க விட்டிருக்க மாட்டார்கள். இப்படி ஆலயத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது பார்க்கலாம். ஒரே பட்டையுடன் இருக்கக்கூடிய அந்த கொடிமர அமைப்புக்கு கருட ஸ்தம்பம் என்று பெயர். சில ஊர்களில் கல்லில் கூட கொடிமரம் இருக்கிறது. இந்த கொடிமர விழாக்களில் கொடியேற்றுவார்கள். அதை தான் நாம் இப்பொழுது திருவண்ணாமலை மகிமை கொடியேற்றத்தை பற்றிய சிந்தனையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு தத்தங்கள் என்று சொல்லிவிட்டேன். பொதுவாக கொடி என்பது ஆட்சியை குறிக்கக்கூடியது, அதிகாரத்தை குறிக்கக்கூடியது. அதனால் பழங்காலத்தில் ஒரு மன்னன் பக்கத்து நாடு மீது படையெடுத்தும் போது அந்த நாட்டை பிடித்தால் அவன் நாட்டு கொடியை அங்கே ஏற்றி விடுவான். அதே போல திருவிழா நடக்கும் நாட்டில் அந்த ஊர் முழுவதையும் ஆண்டவன் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான் என்று அது உணர்த்துகின்றது. இது மக்கள் மனநிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். விழா சமயத்தில் வெளியாட்கள் நோய் பரவல் ஏற்படுவதையும் அது தடுக்குது. சாமிக்கு காப்பு கட்டி கொடியேறிட்டால் யாரும் உள்ளூரை விட்டு வெளியூர் போக மாட்டார்கள். வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளூருக்குள் வரமாட்டார்கள். இது ஒரு விஷயம். கொடியேற்றுவதற்கு முன்பு தேவதைகளை ஆவாகனம் செய்வது என்பது கல்பம் அப்படின்னு சொல்வார்கள். இந்த சடங்குகளின் மூலம் கோவில் கொடிமரங்கள் சக்தி மிக்கவைகளாக மாறுகின்றன. இத்தகைய மரத்தில் கொடியேற்றுவது இறைவன் படைப்பு தொழிலை குறிப்பதாக சொல்கிறது. எப்படி? கொடிமரம் என்பது இறைவன், கொடி கயிறு என்பது சக்தி, கொடி துணி என்பது ஆத்மா, கொடியேற்ற பயன்படுத்தப்படும் தர்ப்பை கயிறு பாசம் ஆகியவற்றை குறிக்கும். பழமையை மறந்து விட்டோம், படாத பாடுபடுகின்றோம். பழமையில் புதுமையை படைத்துத்தானே ஆக வேண்டும். பழமையான ஆலயங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது போல் ஒவ்வொரு வருடமும் பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அண்ணாமலை திருக்கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் இன்னும் சில விஷயங்களை சொல்லுகின்றேன். பொதுவாக கோவில் என்பது ஆகாயத்தில் இருக்கிற சக்திகளை பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு மனிதன் மிருகத்தனத்தில் இருந்து, அதாவது ராட்சச தன்மையில் இருந்து தாமச தன்மையில் இருந்து விடுபடுவதற்கு சாத்வீகத்தன்மையை பெருக்கக்கூடியவை தேவை. அந்த சாத்வீகத்தன்மை நமக்குள்ளும் இருக்கிறது, ஆனால் அதை மறந்து விட்டோம். அப்படி சாத்வீகத்தன்மை உள்ள
பெறுவதற்குத்தான் கோவில்கள் பயன்படுகின்றன. அப்போ கோவில்கள் என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், கோவில்கள் மனிதனுடைய ஆயுள் சக்தியை வளர்க்கிறது. கோவில்கள் என்பது ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது. இப்போ நம்ம உயிர் வாழ்வதற்கு பிராண சக்தி தேவை, ஆகாயத்தில் சக்தி தேவை. இப்போ நம்மை சுற்றிலும் தீண்டத்தகாத அருவருக்கத்தக்க ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நாம் சுத்தமாக சுவாசிப்பதற்கு எப்படி பிராணன் தேவையோ, அதை போலவே ஒரு ஊர் நன்றாக அமைதியாக தெளிவாக இருக்க வேண்டும். நாடாளும் மன்னன் நல்ல நிலையில் ஆட்சி செய்ய வேண்டும். அப்போ அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 வகை பேறுகள் அவனுக்கு சுலபமாக கிடைக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பிரஜைகள் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சுகமாக வாழ வேண்டும். மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் விரோதத்தன்மை இல்லாமல் அன்பாக இருப்பதற்கு ஏற்ற ஒரு சூழலை தருவதற்குத்தான் கோவில்கள், கோபுர விமான கலசங்கள், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூப்பர்னோவா பவர், அதாவது காஸ்மிக் கான்சியஸஸ் பவர், உயர் வான்காந்த ஆற்றல்களை அவைகள் வாங்கி அவைகள் டிரான்ஸ்பரண்ட் பண்ணுது, கதிர்வு ஒரு ஒளி அலைகளாக தள்ளுகிறது. அதனால தான் எல்லாரும் தர்மப்படி, தத்துவப்படி, நியமனப்படி, நீதிப்படி, கட்டுப்பாடுகளுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த கோவில்களில் இருக்கிற சக்தி அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கணும். எப்போ கிடைக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய சக்தி கோபுர விமான கலசம் வாங்கும். கோவில் கொடிமரம் என்பது கற்ப கிரகத்திற்கும் கோபுர விமானத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. விசேஷ காலங்களில் கூட்டம் கூட்டமாக எண்ணிலடங்காத ஆற்றல்கள் அதிகமாக நமக்கு வேண்டும். சாதாரணமாக ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற இடத்தில் போதும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுகின்ற இடத்தில் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான பிராணசக்தி தேவை. சகிப்புத்தன்மையும் மனிதாபிமானமும் அவர்களிடத்தில் எப்படி இருக்கணும்? அன்பு பரவல் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் ஒருவர் ஒத்தாசையோடு அனுசரித்து போவார்கள். கூட்டமாக வருகின்ற இடத்தில் மனித தர்மத்தை மீறாமல் இருக்க வேண்டுமானால் அளவுக்கு அதிகமான சக்தி தேவை. அந்த அளப்பெரும் பேராற்றலை எல்லாம் கோவில் கொடிமரம் ஆகாயத்தில் இருந்து பயங்கரமாக சக்தியை இழுத்து கொடுக்கும். அது வாங்கி அது அப்படியே முழுவதுமாக ஊர் முழுவதும் பரவும். அது மட்டுமல்ல, பரவுகின்ற பொழுது ஏற்கனவே கோவிலில் சேமித்து வைத்திருக்கப்பட்ட சக்திகள், அதாவது உற்சவ மூர்த்திகள், ஐம்பொன் விக்கிரகங்கள், அவைகளை எடுத்துக்கொண்டு தேர் வீதியாக உலா வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஊர்களில் அங்கங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அந்த சக்திகளை வாங்கி அவர்கள் ஆக்சிஜனாக அந்த மரங்கள் வெளியிடும். சுருக்கமாக சொன்னால், கோவில் கொடிமரத்தில் இருக்கிற சக்தி கொடி ஏற்றப்பட்டவுடன் அளவுக்கு அதிகமான பேராற்றல் நமக்கு கோவில் மூலியமாக, கொடிமரம் மூலியமாக அந்த ஊர் முழுவதும் பரவ ஆரம்பித்துவிடும். அப்பொழுதுதான் எல்லா பிராணிகளும் அவைகளுக்கு இருக்கிற நோய் நொடிகளும் தீர்கின்றது. இப்படியாக 5 அறிவு முதல் 6 அறிவு உள்ள மனிதர்கள் வரை எல்லாரும் நலமாக இருக்கும் பொருட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை இறைவனுக்கு விழா எடுக்கிறோமோ இல்லையோ, நாம் எல்லாம் அளவற்ற சந்தோஷம், அளவற்ற மகிழ்ச்சியில் ஆள வேண்டும், நாம் பெற வேண்டும் என்பதற்காக மனிதனை தெய்வமாக சமைக்கக்கூடியது தான் இந்த திருவிழா. ஒரு மனிதன் கீழே விழாது இருக்க வேண்டுமானால் அவனை உயர்த்துவதற்கு இப்படிப்பட்ட கோவில் வருடாந்திர உற்சவத்தில் இறைவனை வணங்கி கொடிமரம் ஏற்றுதல், கொடி ஏற்றுதல் என்கிற புண்ணிய நிகழ்வு. அந்த நேரத்தில் நாமும் போய் நிற்போம். அறிவியல் பூர்வமோடு ஞானத்தோடு இது எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தோடு உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். எல்லோரும் இன்பற்றிருப்போம், வேறொன்றும் செய்யாய் பராபரமே என்று சொல்லி திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன். அண்ணாமலைக்கு அரோகரா.